தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை இன்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே 300க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்துருக்குறாங்க. அதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொன்னதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் தவிர என்னுடைய சொந்த கருத்துக்கள் அதில் புகுத்தி என்னுடைய ஞானத்தை அங்கே சொல்லலை. இதை ஏன் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தில் மற்ற மக்கள் கொடுக்குற விளக்கங்கள், ஐடியா, ஞானம், அறிவு, புத்தி, உவமானங்கள் இவைகள்லாம் தயவு செய்து கணக்கில் கொள்ளாதீங்க, அது நினைக்காதீங்க. அது கேட்கும்போது உங்கள் அறிவுக்கு அவங்க அறிவுக்கு கரெக்டாக ஒத்து தான் இருக்கும். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. அவர் சொன்னதை நமக்கு விளங்காவிட்டாலும் புரியாவிட்டாலும் அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நம்ம அறிவுக்கு பொருந்தாமல் இருந்தாலும் வசனத்தை ஒரு உறுப்பாயிலும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அதை அப்படியே நம்ம கை கொள்ளணும் என்ற முறையில் தான் அந்த அதிகாரம் முழுவதும் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வேறுபாட்டையும், பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒருவர் என்ற ஒரு முறையிலையும், அந்த மூவர் தனித்தனி நபர்கள் என்ற வசன ஆதாரத்தோடு நம்ம சொன்னோம். இன்றைக்கு 15ஆம் அதிகாரத்தை, யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 15 அதிகாரத்தில் முழுவதும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய கனிகளை பற்றியே சொல்கிறார். கனிகள் என்றே சொல்கிறார். பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் அறிஞ்ச ஒரு விஷயம், ஆவியின் கனிகள் 9 என்று கலாத்தியர் 5 அதிகாரத்தில் 22, 23 தான் பொதுவாக கிறிஸ்தவங்க சொல்கிறது, நாம் அறிஞ்சது, கேள்விப்பட்டது நமக்கு இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 12 மாதமும் 12 கனிகளை தரத்தக்க ஜீவ விருட்சம் அங்கே இருந்ததாக நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த 9 கனிகளோடு கூட சேர்த்து 12 கனிகள் அங்கே வர்றது கவனிங்க. ஆதியாகமத்திலே ஜீவக்கனி முதல் புஸ்தகத்திலே ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் ஜீவக்கனியை தொடாதே, புசிக்காதே, நன்மை தீன்மை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனி என்று அங்கே ஆதாமுக்கு சொல்கிறாரு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரத்தில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு கனி என்னென்னா, முதல் கனி அன்புன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே முதல் கனி மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறார். எவனிங்க மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள்னு சொல்கிறார். மனம் திரும்பாமல் அந்த ஆவியின் கனிகள் 9 வராது. அன்பு வராது, சாந்தம் வராது, இச்சை அடைக்க வராது. இந்த கனிகள் முழுவதும் அன்பு இல்லாமல் அன்பில்லாதவன் தேவன் அறியான். அந்த அன்பே மனம் திரும்புறவனுக்கு தான் ஊற்றப்படுது. அதாவது ரோமர் 5 அதிகாரத்தில் தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றினபடியால் நம்மை அது வெட்கப்படுத்தாது என்று அங்கே சொல்லியிருக்கு. தேவ அன்புன்றே இருக்குது. நம்ம இருதயத்தில் ஊற்றப்படணும்னா அந்த இருதயம் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்குது. ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாரும் ஏகமாக கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10 போட்டிருக்கு. ரோமர் 5 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல இருக்கு. அநேகர் பாவிகளாகிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னே போட்டிருக்கு.
அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமானாகிறோம். விசுவாசம்னா இயேசுவ தேவகுமாரன்று விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற அந்த விசுவாசம்தான். ரெண்டாவது அதுலேயே 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இரத்தத்தினாலே இருக்கு. ஆகவே முழு உலகமும் ஆதாமிலிருந்து மனம் திரும்பாமல் போனதுனால மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை முழு உலகத்துக்கும் சொந்தமானது. மத்தேயு 4:17 இயேசு முத தொடங்கின பிரசங்கம் பண்ணது அந்த வார்த்தை தான். அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு தான் பிரசங்கம் பண்ண தொடங்கினா. அந்த நேரத்தில் தான் அந்த வார்த்தை 8ஆம் வசனத்தில் சொல்கிறான். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரி மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. கனி கொடாத மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அப்படின்னு தெளிவாக அங்கே கட் அண்ட் ரேட்டாக சொல்கிறத கவனிங்க. மனம் திரும்புவது அவசியம். அப்போஸ்தலர் 20:21 மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம், மனம் திரும்புறதை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை பற்றியும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கு சாட்சியாக அறிவித்தேன் அப்படி என்று பவுல் சொல்கிறான். லூக்கா 24 அதிகாரம் 47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஜெருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் அறிவிக்கப்படணும், அதுக்கு நீங்கள் சாட்சிகள்னு அப்போஸ்தலர்களை நியமித்தார். ஆகவே இயேசு மாத்திரமல்ல அவருடைய சீஷர்களும் மனம் திரும்புதலை பற்றி தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க குத்தப்பட்டு. அதுக்கு 38ஆம் வசனத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி பேதுரு முதல் சொல்கிறான். மனம் திரும்புங்கன்னு தான் சொல்கிறான். மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம். அதான் முதல் கனி. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்பது முதல் கனியாக இருக்குது. அடுத்துதான் நீதியின் கனிகள். பிலிப்பியர் 1:10 நீதியின் கனிகளை நிறைந்த நீதி கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று பவுல் சொல்கிறான். அந்த நீதி நேர்மை மனம் திரும்பாட்டினா வராது. மனம் திரும்பினவனுக்கு தான் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் தெரியும். இவைகள் முழுவதும் இயேசு எதிர்பார்க்குற கனிகளாகும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தம்முடைய தோட்டத்துக்கு அருமையான என் நேசர் வந்து அருமையான கனிகளை வந்து புசிப்பாராக என்று அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கனிகள் தான் ஊமைகளாக இயேசு சொன்னார். யோவான் 15ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த கனிகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தியத்தை தொடர்ந்து எல்லா சுவிசேஷங்களையும் எல்லா நிருபங்களையும் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் மிக தெளிவாக தான் எழுதியிருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. வெளிப்படுத்தல 5:7 பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினாருன்னே இருக்குது. ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்காங்க. அங்கே பிதா அங்கே உட்காந்துருக்காரு, ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிற இயேசு அவர் கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினாருன்னே இருக்குது. ஒரே நேரத்தில் 2 பேரை பார்க்குறோம். அப்போ 2 பேர் பார்க்கும்போது வேறொருவர் என்ற அந்த ஆவியானவரை நம்ம மறுதளிக்கக்கூடாதுல்ல. அதனால் ஒவ்வொரு தனித்தனி நபர்கள் தான். இங்கே இயேசு அதான் சொல்கிறாரு, நான் வந்து மெய்யான திராட்சை செடி, என் பிதா வந்து தோட்டக்காரர், திராட்சை தோட்டத்தில் எஜமானவர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த சுத்தம் பண்ணுறது எப்படின்னா, இல்லை 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கீங்க, சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். உபதேசம்தான் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்த முடியும்.
அவர் சுத்தப்படுத்துகிறாருன்னா என்னது? உபதேசம்தான். உபதேசத்தினால தான் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்த முடியுமே தவிர ஆடல் பாடல் நடனங்கள் கிடையாது, விசில் அடிக்கிறது கிடையாது. 1.5 மணி நேரம் ஜெபம் விடிய 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 நாங்கள் ஜெபிக்கிறோம், அது கிடையாது. அது தேவனுக்கு உனக்குள்ள அந்த உறவை வலுப்படுத்துவது, ஆவியில் அனல் உண்டாக்குறது, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமே தவிர சுத்தப்படுத்தணும்னா உபதேசம்தான். உபதேசம் இல்லாத சபைகள், உபதேசம் இல்லாத ஒரு ஆத்துமா, உபதேசம் இல்லாத ஒரு விசுவாசி விழுந்து தான் போவான், எந்திரிக்க முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளே, உபதேசம் மிக முக்கியம். பழைய ஏற்பாட்டு உபதேசம் வேறு, இயேசுவின் உபதேசம் வேறு. பழைய ஏற்பாட்டு உபதேசம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதுன்னு இயேசுவே சொன்னார். பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டதாக அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. இயேசுவின் உபதேசம் முழு உலகத்துக்குரியது. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறாரு, சகல ஜாதிகள்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டெல்லாம் சகல ஜாதிகள்லாம் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க, புறஜாதின்னு ஒதுக்கிடுவாங்க, தீட்டுன்னு ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது என்று ரோமர் 2:14 போட்டிருக்கு. ஆகவே அது இயேசுவின் உபதேசம் முழு உலகத்துக்கு உரிய உபதேசமாகும். பழைய ஏற்பாடு முழு உலகத்துக்குரியது அல்ல. ஆகவே சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பெயராலே, அதில் சில ஆளுகள் சொல்கிறாங்க பெயர்களாலேன்னு இல்லாமல் பெயராலேன்னு ஒரு பேர் தானே வருது. பாருங்கள், உபதேசம் எப்படி எப்படி கட்டடிக்கணுமோ, எப்படி எப்படி குழப்பணுமோ அதுக்கெல்லாம் கெட்டிக்காரனா இருக்கான். பேராலேன்னா மூவருடைய பேராலேன்னா மூவருடைய பேர் என்ன அங்கே போட்டிருக்குல்ல, இயேசுவே சொல்கிறார், சொல்லும் போதே சொல்கிறார்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி சொல்லிட்டார்ல, அந்த பேராலேன்னு 3 பேரை சொல்லிட்டு தானே அப்புறம் சொல்கிறாரு. ஏன் 3 பேர் சொன்னது உனக்கு தெரியல? பேராலேன்னு அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. அதான் பிடிக்காதவனுக்கு கைப்பட்டாலும் குத்தம், காலு பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க. அதுபோல் குழப்பவாதிகளுக்கு எங்கிட்டா வசனம் தப்பாக விளக்கம் கொடுக்கலாம்னு தான் இருப்பானே தவிர அதில் என்ன சொல்லியிருக்குன்னு இவன் கருத்தை தனியாக விட்டுட்டு பொது கண்ணோட்டத்தோடு பார்த்தான்னா தான் அவனுக்கு அது விளங்கும், மற்றபடி விளங்காது அவனுக்கு. ஆகவே என் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். அவர்களுக்குன்னா யார்? சகல ஜாதிகளுக்கு, சீசராக்கப்பட்டவங்களுக்கு. ஆகவே இயேசுவின் உபதேசம் சகல ஜாதிகளுக்கும் உள்ளதே தவிர ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் உள்ள ஆள்களுக்கு அல்ல, முழு உலகத்துக்குரிய. அதான் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பாதாள வரைக்கும் சொன்னார், பரதேசில் உள்ள ஆவிகளுக்கு சொன்னார், காவல் உள்ள ஆவிகளுக்கு இப்போ சுவிசேஷம் சொன்னார்ன்னு இருக்கு. இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழோங்கும் முழு உலகத்துக்குரிய அண்ட சராசரத்துக்கெல்லாம் உள்ளது தான் இந்த நற்செய்தியாகிய சுவிசேஷமாகிய முழு உலகத்துக்குரியது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்தீர்ப்பு நாளில் எங்களுக்கு இது யாரும் சொல்லலையேன்னு எந்த ஆத்துமாவும் சொல்லக்கூடாது. எந்த ஆள்களும் தெரியாதே சுவிசேஷமா, இயேசு தேவகுமாரனா, அவரை விசுவாசிக்கணுமா, விசுவாசித்தா தான் நித்திய ஜீவனை அடையணுமா, சொல்லலையே யாருன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? சொல்லாத ஒரு ஆளை போய், கேள்விப்படாத ஒரு ஆளை போய் நியாயம் தீர்த்து நான் அக்னி கடலுக்கு போடான்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? தேவ நியாயம் உள்ளவர்ல அநியாயமாக செய்வாரா? இன்றைக்கு உள்ளது அரசியல்வாதி மாதிரி அல்ல. ஆகவே சல்லடை போட்டு சலைச்சிருவார், முழு உலகத்தையும் சல்லடை போட்டு சலித்து இயேசுன்னு நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஆக்கினி தீர்ப்பே தவிர தெரியாதேன்னு சொல்கிறவங்களுக்கு அவனுக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்குறது நியாயமே இல்லை. ஆகவே முழு உலகத்துக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் உபதேசம் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது, முழு உலகத்தையும் சுத்தப்படுத்தா இருக்குது. அடுத்து பாருங்கள், என்னில் நிலைத்திருங்க நானும் உங்கள் நிலைத்திருப்பேன்னு சொல்கிறார். ஒரு கண்டிஷன், நிபந்தனை சொல்கிறாரு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையின் பேரில் தான் இருக்குது. உங்கள் பிள்ளை ஒன்று கேட்டால் நல்லா மார்க் எடுப்பியா, நல்லா படிப்பியா, இப்படி இருந்தால் உனக்கு அதை வாங்கி தர்றேன். ஒரு நிபந்தனை பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு
வாங்கி கொடுக்குறீங்க பெற்றோர்கள். இந்த மாதிரி கரெக்டாக நீ படிச்சின்னா நான் வாங்கி தர்றேன். என்ன பொருள் கேட்டாலும் ஒரு நிபந்தனையோடு தான் நம்ம கொடுப்போம். அப்போ தான் அந்த பிள்ளை பாஸ் ஆகும், அப்போ தான் அந்த பிள்ளை சுறுசுறுப்பாக இருக்கும், அந்த பொருளை வாங்குவதற்காக ரொம்ப முயற்சி எடுக்கும். கவனிங்க, என்னிலே நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இவங்க இயேசுவின் பேச்சையே கேட்க மாட்டாங்களாம், சொல்லே கேட்க மாட்டாங்களாம். இவங்க சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணுமா, இவங்க ஜபங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கணுமா? இது என்ன நியாயம்? இது எது தான தர்மம் உண்டாகும்? ஆகவே தேவ பிள்ளைகளே, நீ அவருடைய பேச்சுக்கு நீ கீழ்ப்படி, எண்ணிலே நிலைச்சிருங்க. நிலைச்சிருந்தால் உனக்கு இந்த அவமானம் வருமா, நிந்த வருமா? நீதி நேர்மைக்காக வர்றது உண்டு, அதை அவர் சொல்லலை. என் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்னு சொல்கிறாரு, அதை சொல்லலை. நேர்மையாக உண்மையாக இருக்கும்போது கூட கஷ்டம் வரும், அது பாக்கியமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் அது இல்லாமல் பொல்லாத காரியங்களில் ஈடுபட்டு, அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களில் உலகத்தானை போல் அஞ்ஞானிகளை போல் ஈடுபட்டு அதில் கஷ்டம் துன்பம் வரும்போது ஆண்டவரை குறை சொல்கிறதோ, முறுமுறுக்கிறதோ, எனக்கு உதவி செய்யுங்கன்னு மன்றாடுறதோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு இன்னொருத்தன் அவனை சொல்லி ஏமாற்றி போய் சொல்கிறதோ, இவை முழுவதும் அயோக்கியத்தனமான காரியம். இவைகள் முழுவதும் நடக்காத ஒரு விஷயம். ஜனங்க ஏமாறுறாங்க. நீ இயேசு கிறிஸ்துவில் நிலைச்சிருந்தா அவரும் ஒன்றிலே நிலைச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். அந்த செடியோடு அந்த கொடி ஒட்டி இருந்தால் தானே அந்த நீர் வந்து அதை உள்ளே பாஞ்சு அதை கனி கொடுக்குற இது உண்டாகும். எவ்வளோ எளிய முறையில் சொல்கிறார் பாருங்க. அது மாதிரி நீங்கள் என்னிலே ஒட்டிடுங்க, நிலைச்சிடுங்க. இருந்தால் தான் என்னுடைய உபதேசம், என்னுடைய ரத்தம், என்னுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே பாய்ந்து நீங்கள் கனி கொடுக்குறவளாக இருப்பீங்க. இல்லாட்டா கொடுக்க மாட்டீங்கன்னே சொல்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நான் அவனிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறாரு. என்னை எல்லாமலும் உங்களால் ஒன்று செய்ய கூடாதுன்னு சொல்கிறாரு. கூடாதுன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். ஆனால் அதை நம்ம நம்பாமல் நம்ம இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் செஞ்சால் அது செய்யலாம். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆண்டவர் நம்மளை படைக்கலை. நமக்கு சுயாதீனம் இருக்குது. தேவனையே அள வைக்கலாம், தேவனுக்கே கீழ்ப்படியாமல் போகலாம், தேவனுடைய வார்த்தையே கேட்காம போகிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது கூடாதுன்னு சொல்கிறார். இங்கே போட்டிருக்கு, கூடாதுன்னு சொல்கிறார். மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்கிறாரு. கூடாதுன்னு சொல்கிறாரு. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்கிறாரு. கூடாதுன்னா கூடும். இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பெரும்பாலான ஊழியர்கள் பார்த்திங்கன்னா தேவனுக்கும் உலகத்துக்கும் சமமாக ஊழியம் செய்கிறாங்க. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்னா, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதில்ல, பகிர்ந்து கொடுக்குறவன் வஞ்சனை இல்லாமல் இப்படி அவையவே டியூட்டி அவையவே செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. பன்முகத்தன்மை மாதிரி சிலர் இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதி நான் தான், ஒரு பக்கம் கமிட்டி மெம்பர் நான் தான், ஒரு பக்கம் போதகர் அது நான் தான், ரியல் எஸ்டேட்டு ஒரு பக்கம் நான் தான், கல்யாண புரோக்கரா நான் தான். அது ஆமாம், மேட்டுமணின்னு சொல்லி கிறிஸ்டினி மேட்டுமணின்னு சொல்லி ஒரு போதகரே உட்காந்து வந்து எல்லோரும் இங்கே பதியுங்க, லட்சக்கணக்கான இது இருக்குது, எங்கக்கிட்ட நல்ல வரன்கள்லாம் இருக்குது, அந்தந்த ஜாதியில் இருக்குன்னே சொல்கிறான். இப்போ ஒரு இது யார், புரோக்கரு, திருமண புரோக்கரு, மாமா வேலை பண்ணுறான். இது ஒரு ஊழியக்காரன் செய்கிற வேலையா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, இவங்கிட்ட ஒரு 10,000 வாங்குறது, அவங்ககிட்ட 10,000 வாங்குறது. கல்யாண புரோக்கரு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பொண்ணையே திரும்ப காட்டிக்கிட்டு இருப்பான் அந்த போட்டாவை, இன்னும் முடியலன்னு. எவ்வளோ அநியாயம்! ஒரு ரிஜிஸ்டருக்கு அங்கே 2,000 3,000 என்னமோ ஆஃபீஸில் செலவு பண்ணிவிட்டு இவன் 10,000 வாங்குறான். இந்த போதகர் 10,000 கொடுங்க, இப்போ ஆஃபீஸில் ரொம்ப செலவாயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளவெல்லாம் ஊழியக்காரன் லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது.
அதே மாதிரி டான்ஸர், சில ஆளுங்க டான்ஸராக இருக்கிறாங்க. அவன் ஊழியக்காரன் ஏன் சொல்கிறான்? கூத்தாடி ஊழியக்காரன் ஏன் சொல்கிறான்? அரசியல்வாதி மாதிரி சிலர் பேசுகிறான், அவன் எப்படி ஊழியக்காரனாக இருப்பான்? ஆகவே உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொன்னார். கூட போய் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே சொல்கிறாரு, கூடாது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எது எடுத்தாலும் வசன அடிப்படையில், உபதேச அடிப்படையில் நீங்கள் கரெக்டாக இருந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரா செய்வோம். இப்போ உங்கள் மகனால் கொஞ்சம் மேஜர் ஆகிட்டான்னு வைங்களேன், உங்கள் மகனால் உங்களுக்கு மீறி எதையும் செய்ய முடியும். நீங்கள் வயசாகிட்டீங்க, அவர் ஒரு இளவட்டம் ஆகிட்டார், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து, அப்பா என்னப்பா செய்ய, அம்மா என்னம்மா செய்ய, இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்ய வேணாமா, வேணாம்ப்பா, செய்ய சொல்கிறீங்களா, செய்கிறேன். அவனால் முடிஞ்சாலும் உங்ககிட்ட கேட்டு உங்கள் சொற்படி கேட்குறவன் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளால் முடியும், பழத்தை பிடுங்கி சாப்பிட முடியும். ஆனால் கூடாதுன்னு சொல்கிறாரு, பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்கிறாரு. ஆதியாகமம் 2:17 அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா. ஆனால் மீறி செஞ்சான்ல, செய்ய முடியும்ல, அதான் கூடாதுன்னு சொல்கிறார். அநேக விஷயங்களில் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இது கர்த்தரால் வந்ததுன்னு பத்திரிக்கையில் பேரை போடுறோம், கர்த்தரால் வந்ததுன்னு. அப்படி கிடையாது. எது எடுத்தாலும் வசன அடிப்படையில். ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, ஜெபத்தில் உட்காருவாங்க, கர்த்தர் என்கிட்ட ஜெபத்தில் பேசினார். அவன் ஒரு பிராடு நாய் அப்படி சொல்கிறவன் நம்பாதீங்க. ஊழியக்காரன் சரி, விசுவாசியும் சரி, நான் ஜெபிச்சு சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட கேட்டு உத்தரவு சொல்லி நான் கேட்குறேன். ஏன் அப்போ சொல்லலையா? இப்போ இதில் உள்ளதெல்லாம் என்னது? இதில் உள்ளதெல்லாம் என்னதுப்பா? அவர் சொன்னது தானே. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கார். தேடு, கண்டுபிடி. இல்லை ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஐயா இந்த விஷயத்துக்கு ஏசு சொல்லியிருக்காரா, என்ன இந்த இதுக்கு என்ன விளக்கம் கொடு, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு. தேடு, கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்காரு, ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதை படி, இதை பாரு, அதுக்கு தக்க நீ நடந்துக்க. இதில் இல்லாமல் ஒன்று பேசுவாராக்கும் உங்ககிட்ட தனியாக. அவர் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், ஏசு இப்போ பேசுகிறாரு. சில ஆளுங்க பைபிளே எடுக்கிறது இல்லைல்ல. இந்த இப்போ நேற்று பேசுனார், உபவாசத்தில் இருந்தேன், எனக்கு சொல்ல சொன்னார், இந்த மாதிரி எனக்கு சொன்னார். அதான் நான் ஒரு பாட்டு கூட உதாரணமாக சொன்னேன். திட்டங்கள் தருகிறவர் நீதானப்பா. தருகிறவர் இல்லை, தந்துட்டார். இங்கே திட்டங்கள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை பார்த்து இதுக்கு தக்கபடி நட. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடறேன்னா சொல்லலையாங்க, சொல்லிட்டார்ல, இந்த சொல்லியிருக்கார்ல, இப்போ இது உனக்கு சொன்ன மாதிரி தெரியலையாப்பா, இது எதுக்கு அப்போ பைபிளே வேண்டாமே? அப்பப்போ கரண்டில் அப்படியே லைவில் கேட்டு போகலாம்ல. அப்போ தான் பிசாசி வஞ்சிப்பான், ஆகா இவன் நம்மால் வசனத்தை விட்டுட்டான், இந்த வசனப்படி நடக்க மாட்டான் போல் இருக்கு. அப்பப்போ கரண்டில் ஏசு பேசுகிறாருன்னா நம்ம வேறொரு இயேசுவாக பேசிடுவோம், வேறொரு சுவிசேஷம் சொல்லிடுவோம், வேறொரு ஆவியில் அவனை மிரட்டிடுவோம்டான்னு சொல்லி இப்படி இறங்கினவன் தானே பிசாசி. எவே வசனத்தை விடுறானோ அவனையெல்லாம் பிசாசி பயன்படுத்துவான், ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான். ஆகவே இயேசு இனிமேல் புது கருத்துக்கள் சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. புது வெளிப்பாடு, புது தரிசனமெல்லாம் இனிமேல் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இங்கே 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்கிறதில்ல, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதரன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும், கவனிங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார், சிநேகிதரேன்னு சொல்கிறார். ஒரு சிநேகிதர் எப்படி ஒளிவு மரம் இருக்காதோ எல்லாம் ஷேர் பண்ணுவாங்களோ, அதுபோல் உங்களை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், சிநேகிதர்னு சொல்லிட்டேன். ஊழியக்காரன்னா நீ அடிமை, எஜமான்னா தலைவருக்கு எஜமானுக்கு அது அந்த அளவில் உறவு இருக்காது. இவன் என்ன சொல்கிறானோ அவன் அடிமை செய்யணும், அதான் அது. அந்த மாதிரி நான் உங்களை வைக்கலை, சிநேகிதர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒளிவு மரம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த வசனத்தை கோட் பண்ணிங்க, எல்லாவற்றையும்.
எல்லாவற்றையும் சொன்ன பிறகு திரும்ப திரும்ப அழிச்சு அழிச்சு சொல்லுவாரா? திரும்ப புதுசாக ஒன்று பேசுவாரா? புது தரிசனம் சொல்கிறானே, புது வெளிப்பாடுன்னு சொல்கிறானே, எப்படி? அதெல்லாம் புது விதமாக இருக்கக்கூடாதுன்னே அப்போஸ்தலர் சொன்னாங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு சொன்னாங்க. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் எடுங்க, 6ஆம் வசனம், 6-7 படிங்க. அந்த அதாவது அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியாமல் ஒருத்தன் இருந்து இருமாப்புன்னா திமிரு, ஆணவம், பெருமை அவன் அடைஞ்சி, பிசாசு அடைந்த ஆக்கினா தண்டனை, பிசாசு அடைந்த தண்டனையில் அவன் விழாதபடி இருக்கணும்னா பாயிண்ட், நூதன சீசனாக அவன் இருக்கக்கூடாது. நூதனம்னா புது விதத்தை அவன் கையாளக்கூடாது. ஏற்கனவே அவர் சொன்னது தான் நீ கையாளணும். ஏற்கனவே அவர் சொன்னது தான் அவனுக்கு உபதேசமாக இருக்கணும். அவர் சொன்னது தான் அவனுக்கு பாடமாக இருக்கணுமே தவிர, நூதனமானதுன்னா புதுசாக எதையும் நீ இனிமேல் ஏற்பாடு பண்ணக்கூடாது. இயேசு சொன்னதே புதுசு தான். பழைய ஏற்பாடு, பழைய உபதேசம் விட்டுட்டு புது உபதேசம், புது உடன்படிக்கை, புது துருத்தி, புது கோடித்தலைவு, புது மாவு, இப்படி புது உபதேசம் எல்லாம் இயேசு சொன்னது புதுசு தான். அதுதான் உனக்கு புதுசாக இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நீயா இன்னொரு புதுசை நீயே ஏற்பாடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா பிசாசு அடைந்த தண்டனைன்னு அங்கே போட்டிருக்கு. பிசாசி அப்படித்தான் ஆதி முதற்கொண்டு அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். தேவன் ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த ஆராதனை முறைகளை மாற்றி நானே கடவுள் என்னையும் கும்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி அவன் புதுசாக ஏற்படுத்துனதுனால தான் அவனுக்கு தண்டனை வந்து அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழே தள்ளிட்டார். அதனால் பிசாசு அடைந்த ஆக்கினி உனக்கு வராமல் இருக்கணும்னா இருமாப்புனா பெருமை, அந்த பெருமை தான் பிசாசுக்கு முதல் வந்தது. அவன் பெருமை உண்டாகி மேற்றுமை உண்டாகி பாவம் செய்தான் இருக்கு. அதனால தான் தள்ளப்பட்டான். அந்த மேற்றுமை எந்த ஊழியக்காரனுக்கு வருதோ, புது வெளிப்பாடுன்னு எவன் சொல்கிறானோ, நூதனமானதுன்னு கர்த்தர் இப்போ தான் கரண்டில் பேசினான்னு எவன் சொன்னானோ, அவன் முழுவதும் பிசாசு அடைந்த தண்டனை தான் அவன் அடைவானே தவிர அவன் இயேசுவுக்கு வந்து நல்ல ஊழியக்காரனா சினையதுனா இருக்கவே மாட்டான். அதில் 7ஆம் வசனம் படிங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசி கண்ணியிலே விழாமல் இருக்கணும்னா புறஞ்சாதிகளாலே அவன் நல்ல சாட்சி பெற்றவனாக ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தில், இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற விதம் அங்கே இருக்குது. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? போதக சமர்த்தனமாக இருக்கணும், மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும், ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கக்கூடியவனாக இருக்கணும், சண்டை பண்ணவனாக இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, மதுபான பிரியனாக இருக்கு. எல்லாம் அந்த லிஸ்ட்டு போட்டுருப்பார். குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். அந்த 5ஆம் வசனத்தில் ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்தா இருந்தால் தேவனுடைய சபையை எப்படிடா விசாரிப்பான்னு அங்கே போட்டிருக்கு. எனக்கே குடும்பம் இல்லை, எனக்கே பிள்ளைகள் இல்லை, என் குடும்பத்தையே நான் சரியாக நடத்தலை, 10 குடும்பத்தை சபையில் வந்தால் 10 குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது இருக்கும், பாடு கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள் எல்லாம் சகித்து வேத வசனப்படி நிதானித்து வசனப்படி பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமாகி நல்லா வளர்க்கணும். மீறி ஒருத்தன் போனான்னா அது அப்பாவுடைய தவறு கிடையாது. அநியாயமாக சொல்லி மீறி போகிறான், திமிரில் போகிறான், அடங்காமல் போகிறான்னா அது ஆண்டவர் தான் சாட்சி. சொல்லாவிட்டா கண்டிக்காவிட்டா அந்த குற்றம் ஊழியக்காரனை சேரும், அப்பாவை சேரும். 2 தடவை சொன்ன விட்டு அவனை விட்டு விலகுன்றிருக்கு. அவனா மனம் திரும்பி இளைய குமாரை மாட்டி வந்தா, உண்மையிலே திரும்பி வந்தா மன்னிக்கலாம், ஏற்றுக்கலாம், அது வேறு. சொந்த குடும்பத்தை நடத்தாவிட்டால் சபை எப்படி நடத்துவான்னு அங்கே 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. குடும்பமே இல்லாதவன் பாஸ்டர்னு சொல்கிறான், சிறிகளால் கரைவிடாதவன் சொல்கிறான், அவங்க தான் ஒரிஜினல் போதகர்னு சொல்கிறானே. இப்போ எப்படி? அது பிசாசின் போதனைன்னு இதே பவுல் சொல்கிறான் 4ஆம் அதிகாரத்தில். அதுலேயே நீங்கள் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, பிற்காலத்தில் படிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், கவனிங்க, பிசாசிகளுக்கும் உபதேசம் இருக்குது. பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்கன்னே போட்டிருக்கு. பிசாசிகளுக்கு உபதேசம் இருக்குது, விலகி போயிடுவாங்க. என்ன உபதேசம் படிங்க, கவனிங்க. விவாகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசிகள் சத்தியத்தை அறிஞ்சவங்க சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைச்ச போஜன பதார்த்தங்களையும் கூட விளக்க வேண்டும் என்று கட்டளையிடுறது யாரு? பொய்யர். இங்கே போட்டிருக்கு. இந்த வசனங்களை குறிச்சிக்குங்க. சிபிஎம்காரங்க யாராவது வந்து வாதிட்டா இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. பதில் பேச முடியுமா? அப்போ ஸ்திரீகளால் கரையப்படாதவங்க நாங்கள் தான் சொல்லி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை அவை 4ஆம் வசனத்தை சொல்லுவான். ஸ்திரீகளால்னா பன்மை தானே. ஸ்திரீ சொல்கிறது ஒருமை, ஸ்திரீகளால் என்பது பன்மை. அப்போ பல பொம்பளைகளோடு போகிறது தப்புன்னு தானே நீ மட்டுமா நாங்களும் சொல்கிறோம். யா தப்பு தானே. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஸ்திரீ என்பது மனைவி அல்ல, ஸ்திரீ என்பது மனைவி அல்ல. மனைவி வேறு, ஸ்திரீ வேறு. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனசனுக்கு நல்லதுன்னு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அதிலும் உங்களால் விரத தூக்கம் கூடாது இருந்தால் அவன் மனைவியோட இரு, அவன் புருஷனோட இரு அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே போட்டிருக்கு. அப்போ புருஷன் மனைவின்னு சொல்கிறது ஒரு சரீரம். மத்திய 19ஆம் அதிகாரத்தில் ஏன் சொல்கிறாரு? அவங்க ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் தீட்டு கிடையாது. இந்த நுணுக்கங்கள்லாம் இவங்களுக்கு தெரியாததுனால பிசாசுடைய போதனையில் அவன் பண்ணுறான். பிசாசுடைய போதனை இன்னொரு காரியம். பிசாசுடைய போதனை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதியாகமம் 3:4 பிசாசி முத வாயை திறந்து பிரசங்கம் பண்ணுறான் ஏவாள்கிட்ட. நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கும், நீங்கள் நன்மை தீன்மை அறிவீர்கள், தேவர்களை போல ஆகியீர்கள். இந்த 4 உபதேசம் தான் அவன் சொன்னது. இந்த 4ல் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? அவசகுணம் ஏதாவது இருக்கா? ஆகா, சாகவே சாவதில்லைன்னா நல்லது தானே. கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள், செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீர் ஏன் வருதுன்னு கேளு. இப்படி அவங்க இருதயத்துக்கு இதமான வார்த்தைகளையே சொல்லி ஒரு கையில் ஒரு கட்டி வந்துருச்சு, செலை பிடிச்சிருச்சு, ரொம்ப வலிக்குது. நல்ல டாக்டர் என்ன செய்யணும்? கத்தியை போட்டு அறுத்து அதை சீல் பிடுங்கி எடுத்து நல்லா கசன்னு எல்லாம் வெளியே ஏற்றி மருந்தை வச்சு கட்டினா தான் நல்ல டாக்டர் சீக்கிரமாக அதை ஆறும், உயிர் சேதம் வராது, பிழைச்சிருவான். ஐயோ அவன் சங்கடப்படுறானே, ஐயோ அழுகுறானே, கத்தி படக்கூடாது டாக்டர், கத்தி படாமல் எனக்கு வைத்தியம் பாருங்க, கொஞ்சம் வலி கூட என்னால் தாங்க முடியாதுன்னா. ஆஹா, அவன் நிறையா பீஸ் கொடுக்குறான்ல, இல்லாட்டா இன்னொருகிட்ட போயிடுவான். அந்த பீஸை கொடு. அந்த பீஸை வாங்கிட்டு அப்படியே தடவி நிதானமாக அப்படியே சொகுசாக அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தா செத்தே போயிடும். காலில் வந்த ஒரு சின்ன புண்ணால் தானே சாகுறாங்க, சுகர் வியாதின்னு. சிபி பாஸ்டர் ஒருவர், ஜோயல், அதிகாலை ஜெபம் நடத்துகிறவர், நல்ல மனுஷன். ஒரு சின்ன காயம் கையில் வந்திருக்கு, அதை சுகமாக்க முடியாமல் அப்படியே ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த காலத்தில் கூட இப்படி தற்கூரிகள் அப்படியே விட்டு செத்தே போயிட்டார். இந்த மாதிரி நிறையா பேர் செத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அது பரலோகத்துக்கு போயிடுவாங்க நேரடியாக. இந்த மாதிரி உலகம் மருந்து எவ்வளவு மடையலாம், எவ்வளவு முட்டாளா இன்றைக்கி இந்த 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கான். எப்படி பொது அறிவே இல்லாதவன் என்னையா ஊழியக்காரே, என்ன ஊழியக்காரே? பவுலுக்கு இல்லாத
உபதேசம் அறிவாக இன்னைக்கு இவனுக்கு வந்திருக்கு. அவனை பாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 சொன்னானே. இனி அதை விட உனக்கு என்ன வேணும்? அதை பின்பற்று. அவன் என்னென்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கான். கல்யாணம்னா என்ன, பிள்ளை என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாத்தையும் அவன் சொல்லியிருக்கான். ஏன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான்னா, இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதான் என்னைக்காவது அவன் புதுசாக ஏதாவது அப்பப்போ கரண்டில் இயேசுக்கிட்ட கேட்டு சொன்ன மாதிரி இருக்கா? இல்லை. ஒரே ஒரு முறை 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வந்தேன்னு சொல்கிறான். அது கூட இயேசு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார்னு சொல்லலை. மனுஷர் பேசாத வார்த்தைகள்னா அது தேவனுடைய வார்த்தை தான். அந்த பரதீசில் அந்த தேவனுடைய வார்த்தையை ஏன் கேட்டு வந்தான்னா, இயேசு பரதீசில் போய் பிரசங்கம் பண்ணார்னு இருக்கு. இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாயின்னு அந்த கல்லனுக்கு சொன்னாரே, அது ஆபிரகாமுடைய மடி எனப்படுது, அங்கே பிரசங்கம் பண்ணார். ஏறினார் என்பதனாலே அவர் அதுக்கு முன்பாக பூமியிலே தாழ்வடங்களில் இறங்கினார் என்று எபேசியர் 4 அதிகாரத்தில் சொல்ல மாதிரி பாதாளத்துக்கு இறங்கினார். மரணத்தில் உள்ள ஆளுகளுக்கு சொன்னார், காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆகவே வானத்தின் கீழே உங்கள் மனசுகளுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி முழு உலகத்துக்கும் இயேசுவின் நாமத்தை சுவிசேஷத்தை சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது. ஆகவே மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக அவர் 3ஆம் நாள் வெற்றியாக உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டார். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்குன்னு சொல்லி ரோமர் 1 பவுல் சொல்கிறான். உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷம் பிரசித்தமாக விளங்குதுன்னு சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷம் தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா பணம், காரு, பங்களா, சொத்து, சுகம், சொகுசு வாழ்க்கையை நினைக்கிறாங்க, அப்படி போதிக்கிறாங்க. இந்த பவுல் கப்பல் வச்சுருந்தவன், பெரிய கோடீஸ்வரன், குதிரையில் சவாரி செய்யக்கூடிய அளவில் ஒரு இராணுவ வீரர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனாவே ஒரு பெரிய மனுஷன், பணக்காரன். எல்லாத்தையும் குப்பை என்று நஷ்டம் என்று விட்டுட்டு இயேசுவை அறிகிற அறிவிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், அதோடு நான் வந்தேன்னு சொல்கிறான். என்ன ஆசீர்வாதம்? ரோமர் 15 29ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன ஆசீர்வாதம். நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்னத்தை சொல்கிறான்? சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சுவிசேஷம் தான், சம்பூர்ணமான சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகும். இந்த சுவிசேஷம் தான் ரட்சிப்பை உண்டாக்கும். இந்த சுவிசேஷத்தினால தான் முழு உலகம் ரட்சிக்கப்படும், ஆக்கினி தீர்ப்பு அடையாமல் தப்பிவிக்கும். இந்த சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக இருப்பதனால தான் இதை ஆசீர்வாதம்னு சொல்லலாம், சம்பூர்ண ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அதில் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே 19 பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம், ரோமர் 15:19 எருசலேம் தொடங்கி தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கிறேன். இதுதான் ஐயா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறகுறையா இல்லை. சில ஆளுங்க புல் காஸ்பல்னு சொல்லுவாங்கள்ல, புல் காஸ்பல்லாம் அங்கே இருக்காது, சும்மா போட்டிருப்பேன், புல் காஸ்பல் இருக்காது. இங்கே சுவிசேஷம் பவுல் சொல்கிறான், பூர்ணமாக இந்த சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன். அதுதான் 29 பரிபூர்ண ஆசீர்வாதம்னு சொல்கிறான், சம்பூர்ண ஆசீர்வாதம்னு சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சரியாக அறிஞ்சிருந்தா நீங்கள் சம்பூர்ண ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் வேறு, புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் வேறு.
பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் ஆடு மாடு ஒட்டகம் சொத்து சுகம் உலக பிரகாரமான நிலம் மூலம் இதுதான். இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடைசி காலத்தில் பொக்கிஷங்களை சேர்த்திங்களேன்னு யாக்கோப்பு 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் வைகிறாங்க. அப்போஸ்தலர் யாக்கோப்பு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேதமாக இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கான்னே போட்டிருக்கு. இந்த பெங்களூரில் உள்ள வெள்ளம் பாருங்கள், எத்தனை காரு மிதந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை சேதம். அதே மாதிரி பூமி எதிர்ச்சி, அதே மாதிரி கொரோனா வந்து நிறையா பேர் ஜப்பானில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களாம், இந்தியாவில் வந்துருச்சான், இப்போ தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிருச்சான். இந்த மாதிரி கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இடிபாடுகளும் இதுதான் ஆசீர்வாதமா? பழைய ஏற்பாட்டில் அது ஆசீர்வாதமாக எண்ணப்பட்டது. ஏன்னா இயேசு வரல, அறியாமை உள்ள காலங்கள்னு போட்டிருக்கு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அன்னைக்குள்ள தற்கூறுகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான், பணம் தான் அவங்களுக்கு செழிப்பாக இருந்ததை தவிர, மேன்மையாக இருந்ததை தவிர அது உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசீர்வாதம் தான் பவுல் சொன்னது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 போட்டிருக்கு, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னே போட்டிருக்கு. உன்னதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு சொல்லி நீதிமொழிகள் 10:22 விளக்கம் கொடுக்குறாங்களே, அது ஆவிக்குரிய விளக்கம் இங்கே போட்டிருக்கு. 3ஆம் வசனத்தில் ஆசீர்வாதம், 7ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யம். அது 7ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்குன்னு. 3ஆம் வசனத்தில் ஆசீர்வாதம், 7ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யம். அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் என்ன? உன்னதம், மகிமை, ஆவிக்குரியது. இந்த ஐஸ்வர்யம் என்ன? கிருபை, பாவ மன்னிப்பு. அதான் போட்டு பாவ மன்னிப்பு ஒருத்தன் அடையாட்டினா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பரவும் போக முடியுமா? சொல்லுங்கள். வெளிப்படுத்துகிற 21ஆம் அதிகாரத்தில் 25-26 போட்டிருக்கு, அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவாங்க, உலக மேன்மையை கொண்டு வருவாங்க, எல்லா வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே போவாங்க. அப்போ எவ்வளோ பணக்காராக இருந்து என்ன செய்ய, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்து என்ன செய்ய, இவ்வளவு காடு, இவ்வளோ வயல், இவ்வளோ பொங்கலா, அடேங்கப்பா, இத்தனை வீடு, நீ பரலோகத்துக்கு போவியா மகனே? இதாண்டா உனக்கு முக்கியம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்கள் பேர்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்துக்காக சந்தோஷப்பட வேண்டிய அவசியம். எல்லா வானம பூமியும் அக்கினிக்கு ரேக வைக்கப்பட்டிருந்தா யார் தப்ப முடியும்? யார் தப்ப முடியும்? வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்கிற இடத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. காலங்கள் மாறிடுச்சு, இப்போ வேகமாக சுற்றுது. இப்போ பூமி வேகமாக சுற்றுதான் சொல்கிறார் ஒரு விஞ்ஞானி. 2040 50 பாதி உலகம் அழிவுக்கு நேராக போயிடுமா. கடல் பக்கத்தில் உள்ள ஒரு நகரம் கூட இருக்காதான், தீவாக போயிடுமா. நாசா விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிக்கிற செய்தியை நான் சொல்கிறேன். அதனால் மனுஷனுக்கு எங்கேயும் நிம்மதி இல்லை, சமாதானம் கிடையாது ஐயா. எங்கேயும் நிம்மதியாக வாழ முடியல. இப்போ பாகிஸ்தானில் நிம்மதியாக தூங்க முடியல. அந்த இராணுவம் எப்படி 24 மணி நேரம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எப்படி கரண்டில் இருக்கிறாங்களோ, இன்றைக்கி உலகம் அப்படித்தான் இருக்குது. நிம்மதி கிடையாது, நிம்மதி சமாதானம் இல்லை. எங்கே இருக்குது? எங்கே இந்த உலகத்தில் எங்கேயும் நிம்மதியான சமாதானமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே என்னுடைய சமாதானத்தையே தர்றேன்னு சொல்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய ஆசீர்வாதத்தையே தர்றேன், என் சமாதானத்தையே தர்றேன், என் ஐஸ்வர்யத்தையே தர்றேன்னு சொல்கிறாரு. அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் பணக்காரங்க, உண்மையிலே பணக்காரங்க.
இந்த மகிமையை அடைந்தவங்க தான் அவருடைய சிநேகிதர் என்ன பண்ணுறாங்க. அந்த சிநேகிதருக்கு சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். இங்கே போட்டிருக்கு 15ஆம் வசனத்தில் 15:15 எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். நான் புது வெளிப்பாடு ஒன்று தயவு செய்து எவனாவது சொன்னால் நம்பாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் கிளி ஜோசி மாதிரி சொல்கிறானே தீர்க்க தரிசனம், இந்த வருஷம் இப்படி இருக்குது, இந்த வருஷம் இப்படி இருக்குது. அவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவன் சொன்னதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி மக்களை எந்த அளவில் ஏமாத்துறாங்க, எந்த அளவில் மடையராக்குறாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசு தான் நமக்கு எஜமான், அவர் தான் தலைவர், அவர் தான் பிரதான அப்போஸ்தலர், அவர் தான் பிஷப்பு, அவர் தான் நமக்கு போப்பு, அவர் தான் நமக்கு நல்ல போதகர், அவர் தான் எல்லாமே. அவர் தான். அவர் சொன்னதை நம்ம ஆண்டவர் நல்ல நினைப்பூட்டி, ஆவியானவர் நினைப்பூட்டி இன்றைக்கி நல்ல அருமையான தமிழில் நம்ம கையில் அழகு தமிழில் கொடுத்துருக்காரு. இதுக்கு மிஞ்சினது எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனே பவுல் சொல்லிட்டானே. கலாத்தியர் 1:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது அந்த வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வந்து வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்கிறான். கலாத்தியர் 4:16 நான் சத்தியத்தை சொல்கிறதுனால சத்ருவாயிட்டானா அப்படின்னு சொல்கிறான். சத்தியத்தை சொல்கிறவன் சத்ருவாக என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஊழியக்காரன்னு சொல்லி பாராட்டுறதில்ல. எவையுமே விசில் அடிக்கிறானோ, கும்பாங்குத்து அடிக்கிறானோ, எவையுமே டிக்கா டான்ஸ் ஆடுறானோ, கவர்ச்சியாக பொம்பளைகளை எவையுமே கவர்ச்சியாக கெடுக்கிறானோ, அவனைத்தான் இன்றைக்கி மக்கள் ஊழியக்காரே பாஸ்டர் இவரெல்லாவா தெய்வ மனுஷன்னு போகிறான். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்தை கேட்குறதுக்கு நாதி இல்லை. அதனால் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கொரிந்தியர் 4:6 கொரிந்தி சபைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா கிறிஸ்தவ சபைக்கும் சொல்கிற ஆலோசனை என்னென்னா படிங்க. சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவரும் ஒருவர் நிமித்தம் திருஷ்டாந்தம்னா உதாரணமாக நான் எங்களை வச்சுக்கோங்க, எங்களை உதாரணமாக வழிகாட்டியாக வச்சுக்கோங்க ஐயா, கோல் மாடலாக வச்சுக்கோங்க. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேணாம், இது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எழுதப்பட்டாச்சு, இனிமேலும் எழுதுறது இல்லை, எழுதப்பட்டாச்சு. இதுக்கு மிஞ்சி எவனோ என்ன செய்யாதீங்க, என்னாதீங்க. எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இயேசு சொன்னார், அங்கே கிறிஸ்து இருக்கார், இங்கே இருக்கிறார், இந்த வனாந்திரத்தில் வந்துட்டார், இந்த அறை வீட்டில் வந்துட்டார்னு எவனாவது சொன்னால் நம்பாதீங்கன்னே சொன்னார். மற்ற 24:23 இருக்குது. நம்பாதீங்க போகாதீங்கன்னே சொல்கிறார். 25ஆம் வசனம், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இல்லை, இதை விட என்னையா உங்களுக்கு சொல்ல முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இங்கே சொல்கிறாரு, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அதனால் என்னப்பா செய்யணும்னா இனிமேல் சொல்லுங்கப்பான்னு இனிமேல் கேட்காதீங்க, சொல்லிட்டார். திட்டங்கள் தருபவர் தரமாட்டார், தந்துட்டார். சட்டங்கள் தந்துட்டாரியா, தந்ததை பாரு, சொன்னதை பாரு. புது வெளிப்பாடை தேடாத, நூதன உபதேசத்தை செய்யாத, புது விதத்தை கையாளாத. ஏற்கனவே சொன்னதை ஆவியானவர் அழகு தமிழில் அருமையாக கொடுத்துருக்காரு. இதில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே படி, அப்படியே நீ நட. நீ நல்ல தேவ மனுஷன், நல்ல ஊழியக்காரன்னு பேர் வாங்குவாய். ஆகவே புது தரிசனம், புது வெளிப்பாடு இனிமேல் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்து பாருங்கள் 16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை என்ன செய்கிறேன், ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் ஏற்படுத்தியிருக்கேன். என் மிகுந்த கனிகளாக கொடுத்தா என் பிதா ரொம்ப சந்தோஷப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு.
தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய அனுபவம் இன்றைக்கி இருக்கா? பல உபதேசங்கள்ல உதாரணங்கள் நான் அந்த கனி இதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்கு அதை திரும்ப சொல்கிறேன். உதாரணத்தை மனசில் பதிகிறதுக்கு ஒரே விஷயத்தை பல முறை சொல்கிறது தப்பு இல்லை. நான் சாத்தூர் பகுதியில் கிராமத்தில் ஊழியம் செய்யும் போது மம்சாபுரம் என்ற ஒரு ஊரில் ஒரு 17-18 வயசு நான் மிஷனரியாக மதுரை ஜார்ஜ் சர்ச்சிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கேன். அங்கே பல வருஷங்கள் ஆராதனையே இல்லாமல் இருந்தது. ஏன்னா பாஸ்டர் இல்லை. என்னையை போட்டு கோயிலை திறந்து ஜெபம் நடத்துங்கயான்னு சொன்னாங்க. அன்றைக்கி எல்லாம் மணி அடித்து எல்லாம் புது பாஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி, ஏன்னா பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆறை கடந்து போக வேண்டியதுக்கு யாரும் போக மாட்டாங்கிறாங்க. சில நேரங்களில் தண்ணி இடுப்பளவில் நெஞ்சளவில் மாறுவளவு வந்துடும். நான் அதை பற்றி கவலைப்படலை. நான் தண்ணி வந்தாலும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடுவேன், ஊர்ந்து போயிடுவேன். அந்த இளங்கன்று பயம் அறியாது. அப்போ பாஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி எல்லாம் மணி அடித்து எல்லாம் வந்துட்டாங்க இந்த மக்கள். அப்போ நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன், கனி கொடுக்குற மக்களாக நீங்கள் இருங்க. ஆவிக்குரிய கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் நீங்கள் கனியற்ற வாழ்க்கையை கடிந்து கொள்கிறாரு. தேவனுக்காக நீங்கள் கனி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த வாரம் அந்த பாஸ்டர் திரும்ப வருவார். நம்ம எல்லாம் என்னடா செய்யணும்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய பழத்தை வாங்கி, முந்திரி பழம், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், என்னென்ன வகை இருக்கோ பெரிய தாம்பழத்தட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது, விசேஷம் போல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதில் ஒரு தேவநேசன் ஒரு ஐயா வயசானவர் சிரிக்காமையே பேசுகிறார். ஹலோ மக்களே, நம்ம பாஸ்டர் எத்தனையோ பாஸ்டர்கள் வந்திருக்காங்க, யாருமே கனி கொடுங்கன்னு யாரும் கேட்டதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக நீங்கள் எல்லாம் கனி கொடுங்கன்னு சொன்னதுனாலே நாங்கள் வீடு வீடாக வசூல் பண்ணி ஐயா அவர்களுக்கு கனியை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை அன்போடு பெற்றுக்கொண்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சிரிக்காமையே சொல்கிறாரு. யாரும் சிரிக்கலை. எனக்கு சிரிப்பு வருது. அதை அடக்கிக்கிட்டு, ஐயா ஆவிக்குரிய கனியா அப்படின்னு சொன்னேன். அது எங்கே விற்கும்? அடுத்து அது எங்கே விற்கும்னு கேட்குறாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்னத்தை சொல்ல, விளக்கம் சொல்லி ஓய்கிறத விட கிடைக்கிறது போதும்னான்னு சொல்லி சொல்லலாம் பயில போகணுங்களான்னு. நீ என்ன செய்ய? இந்த மாதிரி குக்கிராமத்திலே குறுகன புத்தி உள்ள சத்தியத்தை அறியாத எத்தனையோ மக்கள் அந்த காலத்தில், நான் சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி. ஆனால் இன்றைக்கும் அதே தற்கூறிகள் இருக்காங்க. ஆவிக்குரியது என்னென்னு தெரியல, ரகசியங்கள் என்னென்னு தெரியல. அவையவே சொந்த கருத்தை, சொந்த உபதேசங்களை, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறத பிரசங்கம் பண்ணுறான். அவையவே கற்பனையில் பேசுகிறானே தவிர வசனங்களை விட்டுட்டான். ஆகவே தேவனுக்கு எதிர்பார்ப்பது 9 கனி மட்டும் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22-23 போட்டிருக்குல்ல ஆவியின் கனிகள்னு. அது மட்டும் இல்லை, 12 மாதமும் 12 கனிகளை தரத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனி வெளிப்படுத்தல் 22 போட்டிருக்கு. அது மாதந்தோறும் கனி தரும்னு போட்டிருக்கு. மாதந்தோறும் கனி இல்லாத மரத்தை அவர் சபிக்கிறார், கனி உள்ள மரத்தை சுத்தம் பண்ணுகிறார். அந்த சுத்தம் 3ஆம் வசனத்தின்படி உபதேசம்தான். அல்லேலூயா. இயேசுவின் உபதேசம் தான் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தும். நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பயே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று வெளிப்படுத்தல் 12:48 போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம், இருவரும் கருக்குள்ள பட்டயம் ஒரு வாயிலிருந்து புறப்பட்டதாக வெளிப்படுத்தல் 1:16 போட்டிருக்கு. 16 ரெண்டு பட்டயம் வாயிலிருந்து அப்படியே இருவரும் பட்டயம் அப்படியே புறப்பட்டதிலே போட்டிருக்கு. அவரை பார்க்கும்போது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்துட்டேன்னு யோவான் சொல்கிறான்.
அந்த அளவில் இயேசு பயங்கரமாக இருந்தது ஒரு காட்சி. மார்புலை சாய்ந்த அந்த யோவான் அப்போஸ்தலன் அன்னைக்கு காட்சி பயங்கரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் சாந்த சொருவி, மறுபக்கம் பயங்கரமானது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. குமாரன் கோபம் தாங்காது, உலகம் தாங்காது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதே. சீக்கிரமாக நியாயந்திருப்பு வரப்போகுது. சீக்கிரமாக இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறாரு. இரண்டாம் வருகையிலே ராஜாதி ராஜாவாக தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட இரண்டாம் வருகை வரப்போகிறாரு. அந்த பரிசுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு நீங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபை. இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறான். உலகம் முழுவதும் அவன் ஆட்சி நடக்க போகுது. இப்போ ஒரு ஜிப்பு கூட மூளையில் செலுத்தி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு மனுஷனை ஆக்கிறதுக்கு இப்போ வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த மனுஷன் கேட்பான். அந்த ரிமோட் மாதிரி அந்த மாதிரிலாம் 666 முத்திரையை எல்லாரும் வாங்கும்படி தரிப்பிக்கும்படி கட்டளை வரப்போகுது. உலகம் முழுவதும் ஆக போகுது. ஆனாலும் வெளிப்படுத்தல் 3:10 படி நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறார். பரமண்டல ஜபத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். இதுதாயா சோதனை. சோதனைன்னா உன் வீட்டில் வர்ற சோதனை இல்லை, உன் குடும்பத்தில் வர்ற கஷ்டம் சோதனை கிடையாது. அதுக்காக சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு இருக்காத. வெளிப்படுத்துகிற 3:10 திரும்ப படி. உலகம் முழுவதும் வருகிற சோதனை படிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரம் உலகம் முழுவதும் வர்ற அந்த சோதனை தான் அந்தி கிறிஸ்துடைய சோதனை. 666 சோதனை. இன்னும் வர்ற காலங்கள் மிக கூடிய காலமாக இருக்குது. அதில் தப்பு பேன்னு சொல்கிறார், காப்பேன்னு சொல்கிறார். இங்கே போட்டு காப்பேன் காப்பேன்னு சொல்கிறார். இது எவ்வளோ அருமையான வார்த்தை. ஆகவே இயேசுவை பகைக்காதீங்க, இயேசுவை கற்பித்தது நடங்க. 17 நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கற்பிக்க போகிறேன் இல்லை, ஏற்கனவே கற்பிச்சிட்டாரு. அந்த கற்பனை தான் நமக்கு முக்கியமே தவிர வேறு அல்ல. அடுத்து பாருங்கள், உலகம் உங்களை பகைத்தால் 18 அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னையே என்னை பகைத்தது என்று அறியுங்கன்னு சொல்கிறேன். சத்தியத்துக்காக உங்களை பகைச்சிட்டா, துன்பப்படுத்தினா, உங்கள் வார்த்தையை அசட்டை பண்ணால் அதுக்கு முந்தையே என்னையே அப்படி நினச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. நானே பொறுமையாக இருக்கேன், நீங்களும் பொறுமையாக இருங்க. ஏன் கோபம் வருது, ஏன் அவங்கள சீர்றீங்க? நான் பொறுமையாக இருக்கேன். ஏன் உங்களை பகைக்கிறாங்க? 19 நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிறைத்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறதே. தெரிஞ்சுக்கங்க, நீதிக்காக, நேர்மைக்காக, சத்தியத்துக்காக உங்களை பகைச்சா கர்த்தர் உன்னோட இருக்காருன்னு அர்த்தம். ஆமாம், உன்னோட இருக்காருன்னு அர்த்தம். எல்லாரும் உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. மனசரை பிரியப்படுத்துகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. மனசருக்குள் மேன்மை எனப்படுவது தேவனுக்கு முன்னாடி அருவருப்புன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி உள்ள டோப்பா முடிகளையும் ஒட்டு முடிகளையும், இன்றைக்குள்ள சினிமாக்கார மாதிரி யூடியூபாரில் வேஷம் போடுற கள்ள ஊழியர்களையும் போலி போதர்களையும் இன்றைக்கி உலகம் பின்பற்றி நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இயேசுவை பாருங்கள். இது சொல்கிறதுனால என்னை பாருங்கன்னு சொல்லலை. நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு பேனா எழுதிக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் எழுதுது. மை தீர்ந்துட்டா தூக்கி எறிஞ்சிருவோம்ல. அதுபோல் இப்போ என்னையை வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு, நல்லா தான் எழுதுகிறாரு. மை சரியில்லை, இல்லை அது அது ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் தூக்கி எறிஞ்சிருவார்.
அவருக்கு 1000 வேலை இருக்கு. ஒரு பேனா இல்லைன்னா இன்னொரு பேனா கிடைக்க போகுது. 1500 வருஷமாக 40 பேரை கொண்டு இந்த 66 புத்தகத்தை எழுதினாருன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 40 பேர்கள் 5 கண்டங்கள்ல இருந்து மொழி, வெவ்வேறு மொழி, ஒவ்வொருக்கும் அடையாளம் தெரியாது. எல்லாரையும் அந்தந்த காலத்தில் ஆவியானவர் பயன்படுத்தி எழுத வச்சார். இன்றைக்கி நூல் பிடிச்ச மாதிரி ஒரே கோர்வையாக ஒரு ஆள் எழுதுன மாதிரி இருக்காது. ஏன் தெரியுமா? எழுதினவர் ஆவியானவர். பேனாக்கள் தான் மனுஷர்கள், எழுதினவது ஆவியானவர். வசனம் சொல்கிறேன், அதுக்கு ஆதாரம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 16, 17 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம், அது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியிலே அருளப்பட்டிருக்கு. ஏன் அருளப்பட்டிருக்கு? எதுக்காக அருளப்பட்டிருக்கு? இவன் கும்மாங்குத்து ஆடுறது கிடையாது. என்ன போட்டிருக்கு படிங்க. தேவனுடைய ஒரு மனுஷன் அவன் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கும்படி எந்த காரியமானாலும் அவன் செஞ்சு முடிக்க அவன் தகுதி உள்ளவனாக மாற்றும்படி இந்த வேத வாக்கியங்கள் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தம் செய்யறதுக்கு நீதியை படிப்பிக்கிறதுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு. லேலுயா. இதில் ஏதாவது செழிப்பு வந்திருக்கா? இதில் ஏதாவது உலக பிரகாரமான காரியம் வந்திருக்கா? கடிந்து கொள்ளுதலுக்குன்னு இருக்கு. சில விஷயங்களில் என் பிரசங்கம் உங்களை கடிந்து கொள்ளுதலாக குத்துற மாதிரி என்னடா அப்படி பேசுகிறா இருந்தால் அதுதான் கடிந்து கொள்ளுதல். அதில் நல்லவனாக இருந்தால் மனம் திரும்புவான், இல்லாவிட்டால் என்னை பகைச்சிடுவான். பவுல் பேதுரு பேசும்போது இருதயத்தில் குத்துச்சு. அப்போ சிலர் 2:37 போட்டிருக்கு. இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. குத்தப்பட்டவங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அது ஒரு இது. அப்போ சில 7 அதிகாரம் கடைசியில் குத்தப்பட்டு இவனை என்னடா செய்யணும்னு கல்லை எடுத்து கரன்னு கடிச்சு கல்லை தூக்கி எறிஞ்சு அவனுக்கு கொன்னே போய் சேவனை கடிந்து கொள்ளுதல் வரும்போது ஒருத்தன் ஊழியக்காரனை கொல்றதும் உண்டு. நான் என்ன செய்யணும்னு தன்னை மனம் திரும்புதலுக்கு ஏதுவா ஒப்பு கொடுக்குறது உண்டு. 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அடியனுடைய பிரசங்கம் தான். இதில் மனம் திரும்புகிறானா அல்லது நம்மளை எதுக்குறானா? கண்டிப்பாக நம்ம பிரசங்கத்தை கேட்குறவன் கண்டிப்பாக என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டான்னா ஆச்சரியத்துக்கு ஆகா இப்படி ஒரு ஆள் இருக்கானா நாட்டில், இப்படி ஒரு சபை இருக்கா, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கானா, ஆச்சரியம். இன்றைக்கி ரொம்ப பேர் என் பிரசங்கம் கேட்குறவங்க என்னை கூப்பிடுறதில்லை. கூப்பிடுறேன்னு சொன்னவங்க இந்த மே மாதம் தேதியெல்லாம் குடித்தாங்க. அதுக்கு பிறகு கேட்டிருப்பாங்க போட்டுருக்கு இந்த உபதேசம்லாம். எவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாயா போனேன். அதனால நான் சந்தோஷப்படுறேன். என்னை எதுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா சக்தி அவனுக்குள்ளே கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். திருந்தாமல் இருக்கான், நடிக்கிறான், அதை தூங்குற மாதிரி. நீ என்ன செய்ய? ஆவியானவருக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இங்கே போட்டிருக்கு. கடிந்து கொள்வதற்கும் உபதேசத்துக்கும் தேர்ச்சி பெற்றவனாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்கள் அருளப்பட்டிருக்கு. உன் வாயில் அதை வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆகவே ஊழியக்காரங்க அவரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் அப்போஸ்தலர்களை நம்புங்க. இங்கே பாருங்கள், நான் 22 நான் உங்களிடத்தில் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. ஏன்னா ஒன்றும் தெரியாதுல்ல. இப்பொழுதோ தாங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னை பகைக்கிறாங்க. 23 என்னை பகைக்கிறவன் பிதாவையும் பகைக்கிறான். அந்த பிதாவை தான் முஸ்லீம்ங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க ஈஸ்வரேன்னு சொல்கிறாங்க, இவங்க யெகோவான்னு சொல்கிறாங்க யூதர்கள். ஆனால் யூதர்கள் இயேசுவை பகைக்கிறாங்களே. இயேசுவை பகைச்சதுனால அவன் யெகோவாவை பகைக்கிறான். இயேசுவை
தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளாததனாலே முஸ்லீம்கள் அல்லாவை பகைக்கிறாங்க. இயேசுவை உலக இரட்சகர் என்று விசுவாசிக்காதனாலே, நம்பாதனாலே அவங்க கடவுளே தெய்வமேன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யாக்குறாங்க, நம்பாமல் போகிறாங்க. அந்த அர்த்தம் தான். இயேசு கண்கண்ட கடவுளாக இருக்கார். பரலோக பிதா காணாத தேவனாக இருக்கார். அவரை யாரும் காணலை, காண முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் 1:18 போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் கண்டிராதவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இருக்கு. அவர் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அனாதி தேவன். அவர் சாயலாக, அவர் தற்சுரூபமாக அவரோடு கூட இருந்த அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி இயேசு என்ற அவதாரத்தில் வந்தார். இவர் சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை போய் நீ தனியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லைப்பா, என்னையை பாரு, என்னையை பார்த்தாலே போதும். என் வார்த்தையெல்லாம் அவர் வார்த்தை தான், அவர் சொல்லி தான் நான் சொல்கிறேன். அவர் தனியாக அவரை பார்க்கணும், தனியாக அவர் வார்த்தையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னை கண்டவன் தேவனை காண்கிறான். இதுதான். அதனால் இன்றைக்குள்ள இந்த மூவரை பற்றி சொல்கிற கருத்து உடையவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீசர் போட்டு வெட்டி 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 அங்கிட்டு வெட்டிட்டு இவனுக்கு ஏற்றது சொல்கிறான். 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனாக இருக்கார். இவரே மெய்யான தேவனா. அப்போ குமாரன்லாம் தனியாக இல்லை, ஆவியானதும் கிடையாது, எல்லாமே இவர் தான். அவன் கருத்துக்கு அந்த வசனம் பொருத்தமாக வருது, அதை எடுக்கிறான். அதுலேயே மேலே உள்ளது படி ராஜா, மேலே உள்ளது படிப்பா. ஏன் முழுசா உன் இஷ்டத்துக்கு உனக்கு தகுந்தாப்புல ஏன் சிசர் போட்டு எடுக்கிற? தற்குரிய முழுசாக படி மகனே, பொதுவாக படி. அதில் என்ன முழுசாக படித்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா படிங்க. 1 யோவானில் 5:20 1 யோவானில் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தை பாருங்க, தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு அவர் புத்தியை தந்திருக்கிறார் என்று இதை விட்டுட்டு அப்புறம் அவருடைய குமாரன்னா பிதாவுடைய குமாரன், பிதாவையும் குமாரனையும் 2 பேரையும் விட்டுட்டு அப்புறம் அதை மட்டும் பிடிச்சி ஒரே வசனம்தான், இவரே மெய்யான தேவனும். ஏன்னா இவன் மூளைக்கு அது கரெக்டாக இருக்குது. ஆகா, நம்ம சொல்கிறதுக்கு எசவாக இருக்குது. அதை கட் பண்ணி அதை தூக்கி போட்டு இதை தூக்கி போட்டு இதை மட்டும் ஜூ பண்ணி இந்த பாரு வசனம் 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 பிசாசின் தந்திரம் தான். ஏன் அதுக்கு முன்னாடி உள்ள தேவகுமாரன் போட்டிருக்கேன், குமாரன் வந்து புத்தி கொடுத்துருக்காருன்னு இருக்கேன். அதெல்லாம் எங்கடா இப்போ தொலைகிறது? உறுப்பாகிலும் ஒரு சின்ன எழுத்தாகிலும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லும்போது கிணற காண்டாம்னு சொன்ன மாதிரில இருக்குது. இந்த மாதிரி தான் அநேகர் வசனம் சொல்கிறேன்னு கட் பண்ணி பேசி குழப்புறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க. இந்த மாதிரி முழு வசனங்களை சொல்லாமல் முழு விளக்கங்களை கொடுக்காம இதை மட்டும் ஜூ பண்ணி காட்டுறது தவறான உபதேசம். கள்ள சகோதரர்கள், இதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினாலே 21 என் நாமத்து நிமித்தமே இவைகளை உங்களுக்கு செய்வாங்க. அனுப்பினவரை அறியாதபடி. அனுப்பினவர்னா தேவன் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைய முடியும். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். வசனங்கள்லாம் எங்கே போய் தொலைய? ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லையும் சொல்கிற. அப்புறம் பாருங்கள், போக்கு சொல்ல இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். 23 சொல்லிட்டேன். வேறொரு செய்யக்கூடாததை நான் உங்களுக்குள்ளே செய்திருந்தேனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்காங்க. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கு நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. நான் செய்தி முடிக்க போகிறேன். பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் கவனிங்க,
பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறோமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது, அது வேறு ஒருவர், பிதாவும் அல்ல இயேசுவும் அல்ல. இந்த தேற்றரவாளவன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த நிருபங்கள் எழுதுனாங்க, இந்த புஸ்தகங்கள் எழுதுனாங்க. இயேசு ஒரு புஸ்தகமும் எழுதலை. இயேசு பேசுனது அராமிக்கு பாஷை, அதில் எழுத்தே கிடையாது. சீசர்கள் தான் எழுதுனாங்க, அப்போஸ்தலர்கள் தான் நிருபங்கள் எழுதுனாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் அப்போஸ்தலன் எழுதினான். எல்லாமே இயேசுவுக்கு சாட்சிகள். அதனால் இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, கிறிஸ்தவர்களே, இந்த வசனங்களுக்கு நாம் சாட்சியாக இருப்போம். காட்சியாக இல்லை, சாட்சியாக இருப்போம். இயேசு தம்முடைய சபையை எடுக்க இதோ சீக்கிரம் வரப்போகிறார். யோவான் 16 அதிகாரத்தை அடுத்து தொடர்ந்து இந்த தொடர்ச்சி செய்தி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட மூவரும் தனித்தனி நபர்கள்னு தொடர்ந்து சங்கிலி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இயேசு சொல்கிறதுக்கு மீறி எந்த மனுஷன் சொன்னாலும், எந்த கலெக்டர் சொன்னாலும், எந்த மிஷனரி சொன்னாலும், எந்த போதகர் சொன்னாலும், எந்த ஆக்கியோன் எவ்வளோ பெரிய ஸ்தாபன தலைவர் சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. இயேசுவை விட உலகத்தில் பெரிய ஆள் யார்? அதனால் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளையும் கனப்படுத்துவோம், முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஆரோக்கிய ராஜா ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தாங்க, அப்படியே இருக்கும். வல்லவரும் நல்லவரும் திருப்பொழுதோடும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வசனத்தை நம்ம